ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம வீட்டில் வெறும் பொட்டுக்கடலையும் அரிசி மாவும் மட்டும் இருந்தாலே போதும், நல்ல மொறுன்னு வீட்டிலே கிறிஸ்பியாக முறுக்க நாமளும் செய்யலாம். இந்த முறுக்கு பொறுத்தளவில் நம்ம பேக்கரியில் கடைகளில் வாங்கக்கூடிய அதே முறுக்கு டேஸ்ட்டு அப்படியே நல்லா மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மொறுன்னு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பொட்டுக்கடலையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை அரைச்ச பிறகு அந்த பொட்டுக்கடலை மாவை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த பிறகு நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மாவு சலிக்கிற சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா சலித்து எடுத்துக்கணும். எதுக்காக இந்த மாவை சலித்து எடுத்துக்கிறோன்னா, என்ன தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்தாலுமே இதில் 1-2 பொட்டுக்கடலை அரைப்படாமலோ இல்லை பாதி அரைப்பட்டும் அரைப்படாமலமோ இருக்கலாம். அதனால் இந்த மாவை நல்லா சலித்து எடுத்துக்கணும். மாவை அப்படியே சலிக்காமல் நீங்கள் முறுக்குக்கு சேர்த்திங்கன்னா முறுக்கு வந்து நமக்கு எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். அதனால் நீங்கள் சலிச்சுட்டே சேர்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையும் நல்லா சலிச்சாச்சு. லைட்டாக பொட்டுக்கடலை அரைப்படாததெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்காக தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பொட்டுக்கடலை மாவை நம்ம சலிச்சுட்டு சேர்த்தாச்சு. அடுத்ததாக அரிசி மாவை சல்லடையில் சலிச்சுட்டு சேர்த்துக்கணும். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கு முழுசாக 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். அதாவது உங்கள்கிட்ட கப்பு இல்லைன்னா கூட வீட்டில் உள்ள டம்ளரை கூட எடுத்து அளந்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவையும் நல்லா சல்லடை வச்சு சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். ஆனாலுமே அதில் சின்ன சின்ன கப்பி இருக்க தான் செய்யும். அதனால் நல்லா இந்த அரிசி மாவையுமே சல்லடை வச்சு சலிச்சுட்டு சேர்த்தாச்சு. கடையில் வாங்குகிற அரிசி மாவு மட்டும் இல்லை, வீட்டிலே நீங்கள் அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவுலாம் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவு ரெண்டையும் சல்லடை வச்சு சலிச்சுட்டு சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா 2 மாவையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இதில் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. காரம் தேவையில்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்காம கூட செய்யலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டரை லைட்டாக உருக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இதில் நீங்கள் கருப்பு எள்ளு வச்சுருந்தா சேர்த்துக்கங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு முறுக்கில் எள்ளு சேர்த்தா பிடிக்காது, அதுக்காக நான் சேர்க்கலை. நீங்கள் விரும்பினா எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த பட்டரை நல்லா மாவில் சேர்த்து கலந்து வர்றதுனால தான் முறுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ மாவில் பட்டர்லாம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு இதில் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கும் போது நல்லா கொதிக்க வச்சு சூடாக தான் தண்ணி சேர்க்கணும். அதனால் கை வச்சு நம்ம நல்லா மாவு பிசைய முடியாது. ஒரு கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதே போல் மொத்தமாக ஒரேடியாகவும் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போத்துக்கு மாவை சாஃப்டாக பிசைவோம் இல்லையா, அதே போல் நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொதிக்க வச்சு சேர்த்து அந்த தண்ணியோட சூட்டெல்லாம் ஓரளவுக்கு ஆறின பிறகு கை போட்டு பெசரி விட்டுக்கலாம். நம்ம இப்போ கொதிச்ச தண்ணி சேர்த்து மாவை பெசறினதுனால மாவு வந்து நல்லா சூடாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக ஆறி வந்துடும். இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாவோட சூட்டிலே பார்த்திங்கன்னா மாவு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாவோட சூட்டிலே நம்ம மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கை போட்டு பிசையும் போதே தெரியும் மாவு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும்.
இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே நம்ம தண்ணியை வந்து நான் ஃபஸ்ட்டே நல்லா கொதிக்க வச்சு அதை சேர்த்து தான் மாவை நல்லா பெசரி வச்சுருந்தோம். இப்போ வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். கொஞ்சம் வெது வெதுப்பாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இடியப்ப மாவு பதத்துக்கு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இந்த ஸ்டேஜில் அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு மாவை ஒன்றா சேர்த்து சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லா மாவையும் சேர்த்து பிசைஞ்ச பிறகு நல்ல மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். முறுக்கு செய்கிறதுக்கு இப்போ மாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த மாவை நம்ம முறுக்கு ஃபில்டரில் சேர்த்து, அதாவது இந்த இடியப்பெல்லாம் பிழிவோல அதில் முறுக்குக்குன்னு ஒரு அச்சு கொடுத்துருப்பாங்க. முறுக்குக்குன்னு கொடுத்துருக்க பிளேட்டை இந்த ஃபில்டரில் போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த ஃபில்டரில் சேர்த்துக்கலாம். இந்த ஃபில்டரில் மாவு சேர்க்கும்போது ஃபுல்லாக சேர்த்துட வேணாம், ஒரு 3/4 அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிறது மாதிரி சேர்த்துட்டு இப்போ இந்த ஃபில்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ முறுக்கு பிழிகிறதுக்கு ஒரு தட்டை எடுத்து வச்சு அதில் முறுக்கை பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இடியப்பத்துக்கு மாவு பிசைகிறது மாதிரி நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துட்டோன்னா முறுக்கு பிழிகிறதும் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக முறுக்கு பிழிஞ்சாச்சு. முறுக்கு பிழிஞ்சிட்டு இந்த கடைசி அந்த எண்டை மட்டும் லைட்டாக ஒரு விரல் வச்சு அழுத்தி விட்டுக்குங்க, இல்லைன்னா முறுக்கு வந்து எண்ணெயில் போடுறப்ப பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த பிளேட்லேருந்து எவ்வளோ அழகாக கலண்டு கையில் வந்துருச்சுன்னு பாருங்கள். இதை அப்படியே நம்ம எண்ணெய் பாத்திரத்தில் போட்டுக்கலாம், டைரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கையில் உள்ளதை அப்படியே எண்ணெய் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக விழுகுதுன்னு. இப்போ முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை கையில் போட உங்களுக்கு பயமாக இருந்தால் இந்த மாதிரி ரவுண்டான கரண்டியில் பிழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே எண்ணெயில் அந்த கரண்டியாலே போட்டு விட்டுறலாம். இதுவும் உங்களுக்கு ஈஸி தான். ஆனால் நான் இன்றைக்கி கையில் தான் போட போகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒரு பிளேட்டில் பிழிஞ்சிட்டு கையில் எடுத்துட்டு இந்த மாதிரியும் போட்டு விட்டுக்கலாம். இதுவும் ஈஸி தான். நீங்கள் பயப்படுறவங்க கரண்டியில் போட்டுக்கோங்க. இப்போ இது அகலமான பாத்திரங்கிறதுனால நான் மொத்தமாக ஃபஸ்ட்டு 4 முறுக்கு போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு முறுக்கை எண்ணெயில் சேர்க்கும் போது பாருங்கள் நிறைய பபிள்ஸ் வரும். ஆனால் இந்த முறுக்கு ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த பபிள்ஸ் எல்லாமே கம்மியாகிக்கிட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் கரண்டி போட்டு முறுக்கை திருப்பி போட்டுக்கணும். 4 முறுக்கையுமே 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு வெந்த உடனே இந்த பபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அடங்கி வந்துடும். அதுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த முறுக்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எதுவுமே இல்லை. நல்லா முறுக்குமே மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. இப்போ 4 முறுக்கையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். முறுக்கு ரொம்பவே சூப்பராக மொறுன்னு வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதே போல் தான் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். முறுக்கெல்லாம் இனிமேல் கடைகளில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலே நம்ம நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக செய்யலாம். அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.